அனைவருக்கும் தினமொரு ஜிகேயின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம 2 டாபிக் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். ஒன்னு பிரித்தெழுதுக, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு அப்படின்ற 2 டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வரிசையில நம்ம 3ஆவதா இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திப்பிழை. அதாவது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லும் போது சந்திப்பிழையில மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இடமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். இது நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது அப்படின்னா உங்களோட பள்ளி பாட புத்தகங்கள்ல இருக்கு. அப்படி எல்லா இடத்தையுமே படிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து டைம் வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கோர் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடா எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா போதும். இப்ப நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் ஆன நல்ல தமிழில் எழுத வேண்டுமாலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அப்படின்ற டாபிக் கவர் ஆகிற சந்திப்பிழை. சோ சந்திப்பிழை அப்படின்னா 2 வார்த்தைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. 2வது சென்டென்ஸும் அதேதான், வாணன் வேலை கொடுத்தான். இப்ப நான் சொல்லும் போதே நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது வேலை அப்படின்னு சொல்லும் போது வேலை கொடுத்தான் அப்படின்றதுக்கும் வேலை கொடுத்தான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ அது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா வேலை கொடுத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்றதும், இன்னொன்னு வேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் என்ன செய்யும் அப்படின்னா பொருள் தரக்கூடியதாக இருக்கும். இதுல அது எந்த வேல் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க கூடியதுதான் என்னது அப்படின்னா இந்த சந்திப்பிழை. சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இடத்துலயும் ஒற்றெழுத்து மிகுவதனால் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடை பத்தி சொல்றது. இப்ப வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னா வேல் என்ற ஆயுதத்தை கொடுத்தான் அப்படின்றத குறிக்கும். வேலை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வருது. முதல்ல இந்த வேற்றுமை உருபுகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல 8 வேற்றுமை உருபுகள் இருக்கு. இதுல 1ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா உறுப்புகள் கிடையாது. ஆனா 1ஆவது வேற்றுமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். என்ன வேற்றுமை? முதல் வேற்றுமை. ஏன் அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்றதும் ராமன் சென்றான் அப்படின்னு சொல்றதும் அந்த எழுவாயை தொடர்பு படுத்தி அந்த எழுவாயோட செயல்பாட்டை சொல்றதுனால அதுக்கு பேரு முதல் வேற்றுமை. இதுக்கு இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட் அவர் செய்யற வேலையை குறிக்கிறது முதல் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருவு ஐ. கண்ணனை பார்த்தேன், ராமனை பார்த்தேன், வேலனை கண்டேன், வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வருது அப்படின்னு சொன்னா அது 2ஆம் வேற்றுமை விரி. அடுத்து 3ஆம் வேற்றுமை உருவு ஆள், ஆண், ஓடு, ஓடு. இதையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த இன்னொரு வீடியோல நம்ம அதை வந்து பார்க்கலாம் பிரீஃபா. ஏன்னா அது என்னென்ன பொருட்கள்ல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து 4ஆம் வேற்றுமை உருவு கு. 5ஆம் வேற்றுமை உருவு இல் அல்லது இன். 6ஆம் வேற்றுமை உருவு அது. 7ஆம் வேற்றுமை உருவு கண். 8ஆம் வேற்றுமை உருவு என்னது அப்படின்னா விழி வேற்றுமை. கண்ணாவா ராமாவா அப்படின்னு விழிச்சு கூப்பிடுறது. சோ அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த 8 வேற்றுமை உருவுகளும். இதை ஏன் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வருது. அப்ப அதுக்கு வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை விரி. சோ அந்த இடங்கள்ல வல்லினம் மிகும். சரிங்களா? இந்த மாதிரி ரூல்ஸ் தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு அதாவது இக்கு அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப வேல் என்ற ஆயுதத்தை மறைத்து கொடுத்தான் அப்படின்றதும் சரிங்களா? இந்த வேலை கொடுத்தான் அப்படின்னா இதுல வந்து வல்லினம் மிகல. அப்ப என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு வேலையை என்னை செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதா இருக்கும். சோ இந்த 2 தொடர்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா இதை வேறுபடுத்துறது இந்த சந்தி தான். சோ அப்ப வல்லெழுத்துக்கள் நம்ம நேத்தே பார்த்தோம். கசட தபர அப்படின்றது வல்லினம். அந்த வல்லெழுத்துக்கள் 4ம் மொழிக்கு முதல்ல வரும். இது நிலைமொழியோட புணரும் போது அது கூட மெய்யெழுத்து தோன்றி புணரும். இதுதான் வல்லினத்து மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, வேலை கொடுத்தான் அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய ககர வரிசை இந்த கோவ பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஓ. அப்ப இதே மெய்யெழுத்து இந்த இடத்துல மிகுந்திருக்கு. கரெக்டா? சோ அதுதான் நிலைமொழியோடு புணரும் போது மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணர்றதுக்கு பேரு வல்லெழுத்து மிகுதல். அப்படி அது எந்தெந்த இடத்துல எல்லாம் மிகும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஏற்கனவே நேத்தும் பார்த்திருப்போம். புணர்ச்சியின் 3 வகைப்படும். ஒண்ணு தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த இடத்துல வேலை அப்படின்னு சொல்லும் போது இக்குங்கிற மெய்யெழுத்து தோன்றி இருக்கு. இது தோன்றல் புணர்ச்சி. இப்ப பல் கூட்டல் பொடி பற்பொடின்னு மாறுதல், லகரம் ரகரமாதல், அது திரிதல். மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு சொல்லும் போது இம்மு கெடும், அது கெடுதல். சோ அது கெடுதல். இப்படி வல்லினம் மிகுந்து வர்றது தோன்றல் விகார புணர்ச்சிக்கு கீழே வரும். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இந்த வல்லின எழுத்துக்களோட புணர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது
இந்த வல்லின மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது தற்காலத்துல வல்லின மிக வேண்டிய இடங்களாக சொல்றது ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, இந்த கூட்டல் காலம் இந்த காலம், ஏ கூட்டல் திசை எத்திசை, எந்த கூட்டல் பணம் எப்பணம். இப்படி சொல்லும் போது இதுல எல்லாம் ஏன் வல்லினம் மிகுந்திருக்கு நீங்க சொல்றாங்க. முதல் ரூல் நம்பர் 1, ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதனாலதான் ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, ஈ கூட்டல் பள்ளி இப்பள்ளி, ஈ கூட்டல் பள்ளி இப்பள்ளி, ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. சரிங்களா? ஏ கூட்டல் கடை எக்கடை. அப்ப ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரெண்டாவது, அந்த இந்த எந்தன்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரூல் நம்பர் 2, அந்த காலம் இந்த காலம், அந்த கடை இந்த கடை அப்படின்னு சொல்லி அந்த சுட்டு திரிவு, அந்த இந்தன்றது சுட்டு திரிவு, அதுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எந்த வல்லினம் மிகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதை நீங்க எழுதும் போது அந்த கூட்டல் கடைன்னு தான் எழுதுவீங்க. கரெக்டா? இப்ப அந்த இந்தன்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ட்டாங்க. அப்ப வல்லினம்னா நமக்கு தெரியும்ல, கசட தபர, அதுல இந்த 4 எழுத்து தான் வந்து மெயினா வரும். கசட தப தானே மிகும். அப்ப ஏன் இந்த இடத்துல இக்கு மட்டும் மிகணும் அப்படின்னா, இங்க என்ன வல்லின எழுத்து வந்திருக்கோம், இங்க வல்லின எழுத்து வந்தா மட்டும்தான் இந்த ரூல். அந்த இந்த சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ன்ற ரூலோட அடிப்படையில வருமொழியோட முதல் எழுத்துல என்ன மெய் எழுத்து இருக்கோ அந்த மெய் இந்த இடத்துல தோன்றும். அந்த கடை. சரிங்களா? அடுத்த ரூல் நம்பர் 3, ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏ கூட்டல் திசை எத்திசை, ஏ கூட்டல் காலம் எக்காலம். சரிங்களா? அடுத்ததா எந்தன்ற வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எந்த கூட்டல் பணம் எந்த பணம். சரிங்களா? அப்ப இங்கேயே நம்ம 4 ரூல் பார்த்திருக்கோம். ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அந்த இந்தன்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்ததா ரூல் நம்பர் 5. சோ இத ஒரே ரூலா வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து சுட்டு திரிவு வினா திரிவுன்னு சொல்றதுனால. சோ நம்ம அடுத்ததா ரூல் நம்பர் 2 பாக்குறோம். ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வேலை கொடு அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப அந்த வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வருது, வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி வேற்றுமை உருபு வெளிப்படையாக 2ஆம் வேற்றுமை உருபு ஸ்பெஷலா 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். இப்ப இங்க பாருங்க, கதவை கூட்டல் திற, கதவை கூட்டல் திற. அப்ப 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வந்திருக்கு, இங்கேயும் வல்லின எழுத்து. அப்ப இதே வல்லின எழுத்து இந்த இடத்துல தோன்றும். கதவை திற. தகவல்களை திரட்டு, அதே மெய் இந்த இடத்துல தோன்றும். தகவல்களை திரட்டு. காட்சியை கூட்டல் பார், அதே மெய் காட்சியை பார். சரிங்களா? அடுத்த ரூல் நம்பர் 3, பூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். நல்லா கவனிக்கணும், வல்லினம் மிகணும்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, 2வது இருக்கிறது வருமொழி. நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த இந்தன்ற சுட்டு திரிவுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப அந்த கூட்டல் கடை. அப்ப இங்க அந்த இந்தன்ற சுட்டு திரிவு வந்திருக்கு, இங்க முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருக்கான்றத ஃப்ரீ செக் பண்ணணும். இதுதான் கன்ஃபர்மேஷன். இங்க வந்தா மட்டும்தான் இதே மெய் இந்த இடத்துல தோன்றும். சரிங்களா? இது எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். சோ வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு. சரிங்களா? முதியவருக்கு, மெட்டுக்கு, ஊருக்குன்னு சொல்லி பூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். அடுத்து என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். என கூறினார், என கேட்டார், வருவதாக கூறினார், வருவதாக சொன்னார். இது சில நேரங்கள்ல வருவதாயின்னு கூட வரும். நான் வருவதாக சொன்னார். அப்ப என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோ இப்படி நம்ம கரெக்டா பயன்படுத்தினாலே அந்த பிழைய தவிர்த்தரலாம்னு சொல்றாங்க. மேலும் சில வல்லினம் மிகு இடங்கள் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். அதற்கு சொன்னேன், இதற்கு கேட்டேன், இதற்கு கொடு. அப்ப அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அந்த இந்தன்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி மிகும். எந்தென்ற வினா சொல்லுக்கு பின்னாடி மிகும். 2ஆம் வேற்றுமை விரியில மிகும். 4ஆம் வேற்றுமை விரியில மிகும்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, அதற்கு இதற்கு எதற்குன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இது அதற்காக சொன்னேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகணும். நீங்க கேட்கலாம், எதுக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகணும், அதற்கு அப்படின்னு சொன்னாதானே வல்லினம் மிகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப அதற்காக சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். சரிங்களா?
அப்ப அதற்கு இதற்கு எதற்குன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். அடுத்து இனி தனி என்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். இனி தனி, இனி காண்போம், இனி காண்போம். இந்த நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, இனி காண்போம். தனி சிறப்பு, இனி தனின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். அடுத்ததா மிக என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினமிகும். மிக பெரியவர், மிக பெரியவர். அடுத்ததா 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். 8 தொகை, 10 பாட்டு. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், 8 கூட்டல் வீடு அப்படின்னா வல்லினமிகுமா? மிகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே முதல் எழுத்து என்ன எழுத்து? கசதபன்ற வல்லின எழுத்து கிடையாது, எரள வளலன்ற இடையின எழுத்து. இங்க வல்லினம் வந்தா மட்டும்தான் அதே வல்லின மொழி வந்து இந்த இடத்துல வரணும். இங்க வல்லினம் வரல, சோ அப்ப இந்த இது தப்பு. இங்க வல்லினம் மிகாது. சரிங்களா? 8 தொகை, 10 பாட்டு, 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினமிகும். ரொம்ப முக்கியமானது. தீ கூட்டல் பிடித்தது, பூ கூட்டல் பந்தல், பூ கூட்டல் பந்தல், கை. சரிங்களா? சோ அப்ப ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு பின்னாடி வல்லினமிகும். தீ பிடித்தது, பூ பந்தல். சரிங்களா? பூ பந்தல். இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வல்லினமிகும். தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு நன்னூலாளர் சொல்லுவார் இல்லையா? 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லுவாரு. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வலிமிகும். வலி என்ன செய்யும் அப்படின்னா மிகும். சரி, இப்ப பூ பறித்தான். இப்ப இதே இது தை திங்கள், தை கூட்டல் திங்கள், தை திங்கள். அப்ப இங்கேயும் பாருங்க, தைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. நமக்கு ரூல் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப வல்லினம்னா இங்க நிலைமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்தோ அதே மெய் இந்த இடத்துல வரும். தை திங்கள். தீ கூட்டல் சுடர், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகணும், இங்கேயும் வல்லின எழுத்து, அப்ப இதே மெய் இந்த இடத்துல வரணும், தீச்சுடர். சரிங்களா? அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். என்ன ஈறுகட்ட அப்படின்னா, இப்ப கூவா குயில்ன்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? கூவாத குயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா கூவான்னு தான் இருக்கு. அப்ப கடைசி எழுத்து கெட்டிருக்கு. அப்ப கடைசி எழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஈறு. ஈறு கெட்ட. சரியா? அடுத்ததா எதிர்மறைன்னு சொல்லணும். இப்ப கூவும்னா நேர்மறை, கூவாதனா எதிர்மறை. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை. இந்த எச்ச சொல் இருக்குதானே, இப்ப இது வந்து கூவான்னு சொல்லும் போது இது ஒரு எச்ச சொல், இத ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்யுது. அப்போ ஒரு எச்சத்தை பெயர் சொல் நிறைவு செய்யும் போது பெயர். இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். எப்ப வல்லினமிகும்? இங்கேயும் வல்லின எழுத்து வந்தாதான் மிகும். கூவா குயில். ஓடாத குதிரை, ஓடா குதிரை. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். நேத்து நம்ம பார்த்தோம், குசுடு துபுருல ஒரு வார்த்தை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது குற்றியலுகரம். கயிறு, வயிறு, வண்டு, வண்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும். இப்ப நமக்கு தெரியும், கசட தவற அப்படின்னு சொன்னா அது வல்லினம், இங்க எங்கன நமன அப்படின்னு சொன்னா அது மெல்லினம், எரள வளல அப்படின்னு சொன்னா அது இடையினம். இப்ப உதாரணமா வண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, இது குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பாத்தீங்கன்னா அது மெல்லினம். சோ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். கரெக்டா? அச்சு, குசுடுத்து பொருளை முடிஞ்சா குற்றியலுகரம், இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லினம், வல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். சோ வல்லினமிகும். சரிங்களா? அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார், கூடி பேசினார், கூடி பேசினார். அகர இகர ஈற்று வினையச்சம். நமக்கு வினையச்சம்னா நம்ம இகரத்திலையும் உகரத்திலையும் மட்டும்தான் முடியும்னு பார்த்திருப்போம். பட் அகரத்திலையும் சில வினையச்சங்கள் முடியும். ஆட சொன்னார், ஏன்னா ஆடுதல்ன்றது ஒரு வினை. ஆட அப்படின்னு சொல்லும் போது அந்த வினை சொல் எச்சமாக நிக்குது. அதை சொன்னார்ன்ற இன்னொரு வினைச்சொல் கம்ப்ளீட் பண்ணும் போது இது வினையச்சம். இன்னொன்னு எதுல முடிஞ்ச வினையச்சம்? அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய வினையச்சம். நமக்கு ரூல் என்ன? அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். இங்கேயும் வல்லின எழுத்து. சோ ஆட சொன்னார், ஓடி போனார், கூடி பேசினார். சரிங்களா? அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினமிகும். ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை உருபு நம்ம என்னன்னு பார்த்தோம்? அதுன்னு பார்த்தோம். சரிங்களா? தொகைன்னு அர்த்தம் மறைஞ்சு வர்றது, விரினா வெளிப்படையா வர்றது. அப்ப புலித்தோல், புலியினது தோல், புலியினது தோல். அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, புலியினது தோல்னு சொல்லும் போது இது ஆறாம் வேற்றுமை உருபு. அப்ப அந்த இடத்துல அதுன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால புலித்தோல்.
சரிங்களா? சோ 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்ததா திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி, வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். எப்ப? இங்கேயும் வல்லின எழுத்து வந்தா மட்டும்தான். இதே இது கிழக்கு கூட்டல் வீதி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏன்? இங்க வல்லின எழுத்து வரல. அடுத்து ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழியில பார்த்தோமா? இப்ப இரு பெயராட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். அது என்ன இரு பெயராட்டு பண்பு தொகை? மல்லிகைன்னு சொன்னாலும் அது பூவைத்தான் குறிக்கும், பூன்னு சொன்னாலும் அது மல்லிகை பூவை குறிக்கும். கரெக்டா? எல்லா பூவையும் குறிக்கும், பட் அதுல மல்லிகை பூ ஸ்பெசிபிக்கா சொல்லுவோம். நம்ம பூ வாங்கிட்டு வானாலே மல்லி தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதே மாதிரி அப்ப முதல்ல இருக்கக்கூடியது சிறப்பு பெயர்னு சொல்லுவோம், ரெண்டாவதா இருக்கிறது பொது பெயர்னு சொல்லுவோம். சோ ஒரு பொது பெயர் முன்னாடி ஒரு சிறப்பு பெயர், இது ரெண்டுமே அந்த ஒரே மீனிங்கை தான் குறிக்கும். இப்ப பாருங்க, சித்திரை திங்கள், சித்திரை மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னா சித்திரை மாதம், சித்திரையில கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னா சித்திரை மாதத்தை தான் குறிக்கும். திங்கள்னு சொன்னாலும் மாதம் தான். அப்ப முதல்ல சொல்லும் போது அது என்ன மாதம்னோ, ரெண்டாவது சொல்லும் போது பொது பெயராகவும் சொல்லுவாங்க. இப்படி சொல்றதுக்கு பேர் தான் ரெண்டு இரு பெயராட்டு பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். சித்திரை ஆகிய திங்கள், மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு சொல்லும் போது அது பண்பு தொகை. சோ அப்ப இரு பெயராட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். எப்போ? இங்கேயும் வல்லினம் வந்திருந்தா. ரைட்டா? அடுத்ததான் உவமை தொகையில வல்லினம் மிகும். இது ரொம்ப முக்கியமானது. எது தொகையில மிகும்னு பாத்துக்கோங்க. 6ஆம் வேற்றுமை தொகையில மிகும். அடுத்து உவமை தொகையில மிகும். சரிங்களா? தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம், போல போன்றன்னு மறைஞ்சு வந்துச்சுனாலே உவமை தொகை. சோ அப்ப இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு, அப்ப வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறிது, சால தவ நனி கூர் களின்ற உரிச்சத் தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்போ? இங்கேயும் வல்லின எழுத்து வரும்போது. தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகார எழுத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். என்ன தனி குற்றெழுத்து? நிலா சோறு, நிலா சோறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னாடி. இப்ப பாருங்க, இது குறில், நீங்கிறது குறில், தனி குற்றெழுத்தா? அதை எடுத்து வரக்கூடிய ஆகார சொல் நிலாழாவை பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. அப்ப தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். எப்போ? இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருந்தா. அப்ப நிலாச்சோறு. கணா கண்டேன். அடுத்து சில உருவக சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, வாழ்க்கையே படகுதான். அங்க சொன்னாங்கல்ல, பாதமே மலர் தான் அப்படின்னு சொல்றது. மலர் பாதம், தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம், பாதமே தாமரை தான் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இப்ப மலர் கண் அப்படின்னு சொன்னா மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்லுவோம். உவமை தொகையில வல்லினம் மிகும். இப்ப இதே என்ன சொல்லுவாங்க? இப்ப அம்மனுக்கு வைக்கிறதெல்லாம் கண் மலர்னு சொல்லுவோம். இங்க வல்லினம் மிகாது. உருவகத்துல சில இடத்துலதான் மிகும், சில இடத்துல மிகாது. சில உருவகத்துல மிகும். சில அப்படின்னு சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு, சோ வல்லினம் மிகுந்திருக்கு. இங்க பாருங்க, உலகம் கூட்டல் பந்து, வீர் ஒப்பழிந்து உயிரீறு ஒப்பவும்ன்ற புணர்ச்சி விதியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடங்கள்ல தான் மிகும், எல்லா உருவகத்திலையும் மிகாது. அப்ப உலக பந்து. சரியா? இப்ப இதே மாதிரி பல புத்தகங்கள்லயும் எங்க மிகும் அப்படின்னு கொடுத்தாங்க. சோ அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாடன்னு சொல்லி அகர ஈற்று வினை எச்சங்களுக்கு முன்னாடி இக்கு இச்சு இத்து இப்பு என்னும் மெய்யெழுத்துக்கள் வறுக்க சொற்கள் வருமாயின் வினைக்குரிய வல்லெழுத்துகள் தோன்றும். ஓட காத்திருக்கிறான், ஓட. சரிங்களா? ஓட அகரத்துல முடிஞ்சிருக்கு, ஒரு எச்ச சொல். ரெண்டாவது இது பெயர் சொல் கிடையாது, ஓடுறதுன்றது ஒரு வினை. அதே மாதிரி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கிறதுனால அந்த மெய் இந்த இடத்துல வரும். ஓட காத்திருக்கிறான், பாட கேட்டேன், காண கொடுத்தேன், செய்ய சொன்னேன், எழுத சொன்னேன், பேச சொன்னேன். அப்ப நல்லா கவனிக்கணும், முதல்ல இருக்கிறது அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இங்க வினை சொல்லா இருக்கணும். ரெண்டாவது அது அகரத்துல எண்டா இருக்கணும். அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்போ? இங்கேயும் வல்லினமை வந்திருந்தா மிகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாடி பேசி தேடி செதுக்கி ஊன்றி தழுவி கொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தா வல்லினம் மிகும். நம்ம அங்க முதல்ல என்ன பார்த்தோம்? வினையச்சம் அகரத்துல முடிஞ்சாலும் வல்லினம் மிகும்னு பார்த்தோம் இல்லையா? இங்க இகரத்துல முடிஞ்சாலும் மிகும். நாடி சென்றான், பேசி பழகினான், பேசி சென்றான், பேசி கூட்டல் சென்றான், பேசி சென்றான். ஏன்னா பேசுறதுன்றது ஒரு வினை சொல் இல்லையா? அது ரெண்டாவது இகரத்துல முடிஞ்சிருக்கு, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. சோ நாடி சென்றான், பேசி பழகினான், தேடி திரிந்தான். சரிங்களா? இதெல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள். இதுல சில பயிற்சிகளும் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாக்கலாம். நிலைத்து சொற்களுக்கு பின்னாடி வருமொழி சொற்கள் வந்து புணரும் போது கச தபன்ற வல்லெழுத்துக்கள் வரும்போது வந்துச்சுன்னா அந்த எழுத்துக்கள் சில இடங்கள்ல மிகுந்தும் வரும், சில இடங்கள்ல மிகாமலும் வரும். இதெல்லாம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம்னு சொல்லுவாங்க. வலினா வல்லினம்,
இங்க பாருங்க, நிலைமொழி உயிரீற்று சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். இது ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே நிலைமொழி உயிரீற்று சொற்களுக்கு பின்னாடி. உயிர் ஈருனா இப்ப கரிக்குளம்னு கொடுத்திருக்காங்க. ரீய பிரிச்சீங்கன்னா இரு கூட்டல் ஈ. அப்ப இந்த கடைசி எழுத்து ஈரானது எதுல முடிஞ்சிருக்கு? உயிர்ல முடிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? நிலைமொழி உயிர் ஈற்று, உயிரை ஈராக கொண்ட சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். எப்போ? இங்கேயும் வல்லினெழுத்து வந்திருக்கிறதுனால கரிக்குழம்பு. பலாச்சுளை இல்லு குட்டல் ஆ, நிலைமொழி உயிரீற்றில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். எப்போ? இங்கேயும் வல்லினெழுத்து வந்திருந்தா. வழித்தடம் பாட்டு போட்டி. அடுத்ததா ஆயி ஊன்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். அந்த இந்த சுட்டு திரிப்புக்கு பின்னாடி வல்லினமிகும். அப்படி இப்படி எப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அதற்கு இதற்குன்ற சொல் பார்த்தோம். இப்ப அப்படி இப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். எப்போ? இங்கேயும் வல்லினெழுத்து வந்திருக்கு. அப்படி கூறினான், இப்படி தாவினான். இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினமிகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிலவை பார்த்தான், நிலவை இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. இங்கேயும் வல்லினம். இப்ப நிலவை பார்த்தான். நான்காம் வேற்றுமை விரியில வல்லினமிகும். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவளுக்கு தா, அவளுக்கு நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப நான்காம் வேற்றுமை விரி. இங்கேயும் வல்லின எழுத்து. இப்ப அவளுக்கு தா. ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினமிகும்னு பார்த்தோம். தீ கூட்டல் சட்டி, தீச்சட்டி. இது ஓரெழுத்து ஒரு மொழி. இங்கேயும் வல்லினம். ஈ கூட்டல் கால், ஈ கால். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினமிகும்னு பார்த்தோம். கொக்கு கூட்டல் கால், கொக்கு கால். வல்லினம் மிகுந்திருக்கு. இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். ஓடி போனான். சரிங்களா? ஓடி போனான். அகர ஈற்றுல செய்ய எனும் எச்சத்துக்கு பின்னாடி வல்லினமிகும். நம்ம பொதுவாவே என்ன பார்த்தோம்? முதல்ல இருக்கக்கூடியது வினை சொல்லாக இருந்து அது அகரத்துல முடிஞ்சிருந்தாலே இங்க வல்லினமிகும் போது வல்லினமிகும்னு பார்த்தோம். பட் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, செய்ய அப்படின்ற ஒரு எச்சத்துக்கு பாட சொன்னேன், பாட கேட்டேன், அதாவது செய்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினை சொல்லுக்கு பின்னாடி வல்லினமிகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உரிச்சொற் தொடருக்கு பின்னாடி வல்லினமிகும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சால தவன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினமிகும். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினமிகும்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, காணா கண்கள், காணாத கண்கள். இது எழுதும் போது நம்ம இப்படிதான் எழுதுவோம் இல்லையா? சோ அந்த ஈர் எழுத்து கெட்டிருக்கு. இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. காணும்னா நேர்மறை, காணாதான எதிர்மறை. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினமிகும். சரிங்களா? சோ இப்ப வர நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்திருக்கோம். சோ வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது இது நம்ம பள்ளி நம்ம அடுத்த டாபிக்கா பார்க்க போறோம். நன்றி.